உங்களுடைய என்னுடைய கூக்குரலை கேட்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட உள்ளார். இந்த நாளிலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை சார்ந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு பாராட்டி வருகிறதான எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இரவு படுக்க போறாங்க, அடுத்த நாள் எழும்புவதில்லை. இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம், எழும்பி இருக்கிறோம். ஆண்டோடைய சுத்த கிருபைங்க, ஆண்டோடைய சுத்த தயவு, ஆண்டோடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் இதை நம்ம செய்ய முடிகிறது. ஹல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே உண்டு, கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே உண்டு. ஹல்லேலூயா, அது நம்மை வாழ வைக்கிறது. ஆமென், அது நம்மை நடத்துகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் காண உதவி செய்தார், கிருபையா காண உதவி செய்தார். அவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்கிறது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அவருடைய சத்துவத்திற்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய தயவிற்காய் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருப்பதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் அளிக்கிற தேவன், பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை நீங்களாக்கி விடுவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். He is a God who hears us. He is a God who answers our prayers. He is a God who always stays with us. நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை சுமக்கிறவர், வழி தெரியாத நேரங்களிலே, பாதை தெரியாத நேரங்களிலே வழிகாட்டியாய் நமக்கு வருகிறவர் இந்த ஆண்டவர் தான். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 34 தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். 10வது வசனம், verse 10, Psalms 34 verse 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். ஆனா யார் யாரெல்லாம் இந்த ஆண்டவரை தேடுறாங்களோ, ஹல்லேலூயா, வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்கு பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு. நம்மை சுமக்க உண்டு, நம்மை நடத்த உண்டு. ஹல்லேலூயா. 23வது சங்கீதம் 1 வசனத்திலே தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே நடத்தி அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். நெருக்கத்தில் இருந்த ஆண்டவர், உபத்திரவத்தில் இருந்தேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்தீர். என் ஜெபத்தை கேளும், என் சத்தத்திற்கு பதில் கொடுப்பீராக. எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ஆமென். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் இருக்கணுங்க. ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு செவி கொடுப்பார் என்று. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் அதுதாங்க. யார் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறார் என்று இந்த பரிதிமையும் குருடன் கேள்விப்பட்டான். பிறவியிலிருந்தே குருடனாயிருந்தான். From birth he was blind. But when he heard that Jesus was passing by, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான், நசரேயனாக இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். Jesus, son of David, have mercy on me. Have mercy on me. எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வேதம் சொல்கிறது, Jesus stopped. The Bible says Jesus stopped. I want to tell you, he will stop when you call, my friend. நீங்க கூப்பிடும் பொழுது உங்களுக்கு இறங்குவா, நமக்கு இறங்குவா. கூப்பிடுகிறதான காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் என் சத்தத்தை கட்டாயம் கேட்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 4, ஆமென், 1, 3, 8 இந்த 3 வசனத்தையும் நம்ம பார்ப்போம். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஹல்லேலூயா. இவர் என் கூட இருக்கும் பொழுது, இந்த ஆண்டவர் என் கூட இருக்கும் பொழுது, இந்த கர்த்தரினோடு கூட இருக்கும் பொழுது, ஆமென், சமாதானத்தோடு நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். கைவழ்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு படுத்தா தூக்கம் வருவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தாவீது சொல்றாரு,
நான் சமாதானத்தோட படுத்து நித்திரை கொள்ளுவேன். ஆமென். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஒரு பெரிய ஒரு செல்வசீமான், பயங்கரமான பணக்காரன், சென்னையில் பெரிய வசதி படைத்த ஒரு ஆள். அவருக்கு இல்லாத கார் இல்லை, அவருக்கு இல்லாத வசதி இல்லை, வீடுகள் இல்லை, பங்களோஸ் இல்லை. ஆமென் ஆமென். ஹி வாஸ் அ மல்டி மில்லியனர். எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. என்ன தெரியுங்களா? இந்த தாவீது சொல்கிறாரே, சமாதானமாய் படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். ராத்திரியில் அவருக்கு தூக்கம் வராது, தூங்க மாட்டார். எத்தனையோ வருஷங்களா அவருக்கு தூக்கம் வராது. ஆகவே அவர் செய்கிற காரியம், ராத்திரி ஆன உடனே அவருடைய கார்ஸில் டிரைவரை கூப்பிட்டு அப்படியே போவார். அந்த பீச் பக்கமாக, மரீனா பீச் வழியாக அப்படியே ரொம்ப நேரம், பல மணி நேரம் போயிட்டே அந்த காற்றுல கொஞ்சம் நேரம் அப்படியே அயர்ந்து தூங்குவார். மறுபடியும் வீட்டுக்கு வந்த உடனே தூக்கம் களைஞ்சு போயிடுமா. அப்படி தான் அவருடைய வாழ்க்கை. எல்லாமே இருக்குதுங்க, வசதியெல்லாம் இருக்குது, ஆனால் தூக்கம் வரல. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் சமாதானத்தோടെ படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர். கை ஒட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்களே அவரை நம்ம நாடுவதற்கு எது இருக்குதோ இல்லையோங்க, ஆமேன், வசதி இருக்குதோ இல்லையோ, அவரை நான் தேடினா, ஆமேன், எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில் கூட கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தைகளை கேட்டருளும் என்று கேட்கிறார். ஆமென். என் வார்த்தைகளை, ஆண்டவரே, என்னுடைய கூப்பிடுதலை நான் வைக்கிறேன். என்னிடத்திலே உங்களுடைய செவியை சாய்த்து என்னை கேட்டருளும். ஆமென். நம்ம கூப்பிடும் பொழுது நான் சொல்றேன், நம்ம சத்தத்திற்கு இந்த ஆண்டவர் பதில் கொடுக்கிறாருங்க. ஆமென். உங்களுடைய என்னுடைய கூக்குரலை கேட்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட. இந்த நாளிலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை சார்ந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாங்க ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னவர் ஆண்டவரே. நீ ஆச்சரியமாய் நடத்துவீராக. Help us that we will return back to your word, walking upright, O God. மோடு கூட நடப்பதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையை தாங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆஸ்தி, பொருள் எல்லாவற்றையும் நாடுவதை பார்க்கலாம். கர்த்தருடைய பிரசனத்தையும் கர்த்தரையும் நாங்கள் இந்த நாட்டில் அதிகமாக தேடுவதற்கு பலனையும் கிருபையும் தாங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.